அப்பா வாவ்! பிசினஸ் டைகூன் பாட்ஷா இந்த தாஜ்மஹால் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. இவ்ளோ பெரிய மஹால ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆசம். ஆசம விட ரொம்ப பெரிய ஆசம். அப்படியே என்னோட பசிய மாதிரியே. நான் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, எனக்கு இதுல ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏன் தாஜ்மஹால்னு பேர் வச்சிருக்காங்க? ஏன்னா அவர் மிகப்பெரிய பிசினஸ் டைகூன். அவருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் அதாவது சீட்டு கட்டு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரோட பேரை பாட்ஷான்னு வச்சிருக்காரு. அவர் ஒய்ஃபோட பேரு பேகம். அவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் சீட்டு கட்டுல இருக்க பாட்ஷா பேகம் மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா, சொல்ல போனா அவங்க கார்ட்ஸ் கூட பிளேயிங் கார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நான் நம்மளோட சன் சிட்டில தாஜ்மஹால் கட்டுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துறேன். எதுக்காகனா இத பாக்குறதுக்காக ஏராளமான டூரிஸ்ட் மெம்பர்ஸ் இங்க வருவாங்க. அது மூலமா சன் சிட்டிக்கு ஏகப்பட்ட வருமானம் கிடைக்கும். ஆனா அவர் எதுக்காக இந்த தாஜ்மஹாலை கட்டினாரு? இன்னைக்கு பேகமோட பர்த்டே. பாட்ஷா அதை இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த பர்த்டே பார்ட்டியை இங்க வச்சிருக்காரு. புரியுதா? எனது பாட்டியா? அடேங்க அப்பா! பார்ட்டின்னு கேட்டதுமே என்னோட கால்கள் தானா நடக்க ஆரம்பிச்சிருச்சே. அடேங்க அப்பா! இதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. நான் சாப்பிட்டுக்கிறேன். பாட்ஷாவும் பேகமும் வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள வெல்கம் பண்ணலாம். இந்த ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். வாங்க வாங்க, வெல்கம் பாட்ஷா, வெல்கம் பேகம். சன் சிட்டிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கல்லு, ஜோக்கர், பேகம் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இவங்களை நல்லா செக் பண்ணுங்க. கண்டிப்பா பாட்ஷா. என்ன மன்னிச்சிடுங்க மேயர். பாஷா என்னோட பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்பவும் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி வாங்க, உள்ள போகலாம். மத்தத அங்க பேசலாம். இந்த ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். பேகம், நீங்க இங்கேயே இருங்க. நான் முதல்ல போய் அந்த மகால ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. கிக்கு சொன்னது கரெக்ட் தான் அங்கிள். கிக்கும் சூப்பர் ஸ்பீடும் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்னு தெரியுமா? ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வெரி சேஃப். சாதாரண சேஃப் இல்ல, வெரி வெரி சேஃப். இந்த சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் பெரி சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பசங்களா. என்னுடைய இந்த மெகா சைஸ் காரால நானே இதை செக் பண்றேன். அடேங்க அப்பா, பாட்ஷா சார், உங்களோட இந்த கார் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாமே சரியா தான் இருக்கு. இப்ப ரூஃப்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை யாராவது பாம் கொண்டு வந்து வச்சுட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா பாஷா, இப்பவே நாங்க செக் பண்றோம். இது ரொம்ப வித்தியாசமான காரா இருக்கே. சாதாரண வித்தியாசம் இல்ல, பயங்கரமான வித்தியாசம். நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல பாட்ஷா. இது எல்லாம் சேஃபா தான் இருக்கு. சரி ஓகே, கீழே வாங்க. இப்போ நீங்க தாராளமா உள்ள வரலாம். என்னோட சேஃப்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. பாட்ஷா அங்கிள், நீங்க எதுக்காக பேகமா அட்டாக் பண்றீங்க?
பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நாம முதல்ல சீக்கிரமா பேகமா வெளியில கூட்டிட்டு போயாகணும். டோன்ட் வரி கிக்கு, பேகம்க்கு எதுவாக நாம விட மாட்டோம். கிக்கு, அந்த கண்ணாடி என் டயரை பஞ்சர் ஆக்கிடுச்சு. இதை ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 99. ஓகே ப்ரோ, அப்ளைங் ஃபார்முலா நம்பர் 99. பேகம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள் உங்க விளையாட்டு. நீங்களே பேகம் மேல கார்ட் வச்சு அட்டாக் பண்றீங்க. இப்ப நீங்களே நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட கிக்கோ. அந்த அட்டாக்க பண்ணது நான் இல்ல, அந்த கார் தான் பண்ணுச்சு. காரா இல்ல ரோபோட்டா? எப்படி தானா அட்டாக் பண்ணுச்சு? ஆக்சுவலி என்னுடைய காரை நான் எப்ப ஆட்டோ மோட்ல போட்டனோ அப்போ அந்த சிஸ்டம் மேனுவல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வைரஸ் பிரச்சனையினால டோர் லாக் ஆயிடுச்சு. சிஸ்டமும் தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க பேகம். இப்போ நடந்த அட்டாக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கனவுல கூட நீங்க எப்பவுமே என்ன அட்டாக் பண்ணவே மாட்டீங்க. தேங்க்யூ கிக்கோ அண்ட் சூப்பர் ஸ்பீடோ. இந்த பாலா போன காரை இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு பாஷா. உங்களோட இவ்ளோ காஸ்ட்லியான கார் சூப்பர் ஸ்பீடோ முன்னாடி டப்பா காரா மாறிடுச்சு. நிஜமாதான் சூப்பர் ஸ்பீடோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒருவேளை இந்த காரு நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா, அது என்னமோ உண்மைதான். உங்ககிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சூப்பர் ஸ்பீடோவை மறுபடியும் R7க்குள்ள கொண்டு போயிடு. இல்ல அங்கிள், என்னால அப்படி பண்ண முடியாது. சூப்பர் ஸ்பீடோ என்னோட நண்பன். அவனுக்கும் என் கூட பார்ட்டியை என்ஜாய் பண்றதுக்கான முழு உரிமையும் இருக்கு. சரி சரி, குறைந்தபட்சம் நம்ம பார்ட்டி முடியற வரைக்கும் சூப்பர் ஸ்பீடோவை டீஆக்டிவேட் மோட்ல போட்டு வை. அது என்னன்னா, என் காரால ஏற்பட்ட நஷ்டங்களை பார்க்கும்போது நானே கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஒருவேளை சூப்பர் ஸ்பீடோ அந்த மாதிரி ஏதாவது. டோன்ட் வரி, எந்த ஒரு வைரஸாலையும் என்ன ஹேக் பண்ணவே முடியாது. ஆனா அதையும் மீறி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா அப்ப கிக்கு ப்ளீஸ் என்ன டீஆக்டிவேட் பண்ணிடு. ஓகே சூப்பர் ஸ்பீடோ, டீஆக்டிவேட் சூப்பர் ஸ்பீடோ. கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாட்ஷா அங்கிளை மட்டும் எங்கேயும் காணோம். அவரு ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆக போயிருக்காரு. சரி ஓகே, நீங்க எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். வேகமுடைய கதையை முடிக்கிறதுக்காக முதல்ல நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பாஷா சார், அந்த கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவும் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய முதல் பிளானும் சரி கடைசி பிளானும் சரி ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு அது தெரியும். அதனால என் கைவசம் இப்போ ஒரு பிளான் இருக்கு. ஆனா எதுக்காக பேகம் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பேகம் இருக்கிற வரைக்கும் நான் பேரளவுக்கு தான் பாஷா. ஒட்டுமொத்த ராஜ்யத்திலேயே கட்டளை இடுறது என்னமோ அவதான். நான் பேகம க்ளோஸ் பண்றதுக்காகத்தான் இந்த சன் சிட்டியை தேர்ந்தெடுத்தேன். அதாவது சூப்பர் ஸ்பீடவும் கிக்கவும் இங்க இருக்கும்போது பேகமுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் எப்பவும் என் மேல சந்தேகப்படவே மாட்டாங்க. அது சரி, ஆனா உங்களுடைய மாஸ்டர் பிளான இன்னும் சொல்லவே இல்லையே. நான் ஏற்கனவே கிக்கோ கிட்ட சூப்பர் ஸ்பீடோவை டீஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டேன். அந்த சூப்பர் ஸ்பீடோவை கிக்கோ கிட்ட இருந்து நான் பிரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் சிக்னல் காட்டினதும் நீங்க மகளோட ரூஃப்ல இருக்கிற இந்த 2 சிகப்பு கல்லையும் பாம் வச்சு அதை நீங்க வெடிக்க வச்சிரணும். அந்த கற்களை பாமால வெடிக்க வைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? இந்த காட்ஸ் மாதிரி அந்த கல்லு இருந்த இடத்தை விட்டு நகர்ந்ததோ இந்த ஒட்டு மொத்தமான தாஜ் மஹல் உடைஞ்சு போயிரும். அப்புறம் இதுக்கு இடையில அந்த வேகமும் வந்து மாட்டிப்பாங்க. ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போகுது பிக் பேங் பூம். வாங்க பாட்ஷா அங்கிள், கீழே கேக் கட் பண்ண எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கிக்கோ. நல்ல வேளை நீயே வந்துட்ட. நான் உன்கிட்ட ஒரு டீல் வச்சுக்க ஆசைப்படுறேன். என்னோட பேகம்காக நான் ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான காரை தேடிக்கிட்டு இருக்கேன்.
நீ உன்னோட சூப்பர் ஸ்பீடோவை எனக்கு கொடுத்துட்டீன்னா அதுக்கு பதிலா என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரண்மனை அது மட்டும் இல்லாம நிறைய கார்களையும் பரிசா கொடுக்கறேன். சாரி அங்கிள், சூப்பர் ஸ்பீடோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்டை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். என்னுடைய பேகம்காக நான் வேற ஏதாவது ஒரு காரை வாங்கி கிஃப்டா கொடுக்கறேன். சரி வா, நாம கீழே போலாம். அட, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? ராஜா பாஷாவின் கட்டளை இது. இங்கு நடக்கும் மிகப்பெரிய பூம். அவன் ஒரு பிடிவாதக்காரன். எனக்கு சூப்பர் ஸ்பீடோவை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ உன்னுடைய சூப்பர் ஸ்பீடோவை வச்சு என்னுடைய பேகம நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. மயக்கத்தை ஏற்படுத்துற கேஸ்னால இப்போ கிக்கோ சுய நினைவை இழந்திருப்பான். எதுக்கு செக் பண்ணி பாப்போம். அச்சோ, கரண்ட் போயிடுச்சு, காப்பாத்துங்க. என்ன மேயர் சார், இந்த வயசுல போய் இருட்ட பார்த்து பயப்படுறீங்க? சேச்சே, பயமா? நான் ஒண்ணு இருட்ட பார்த்து பயப்படல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு நாள் நான் இருட்டுல அம்பை எய்த, அது நேரம் சீறி போய் அப்படியே சன்னு மேல பட்டுச்சு. உடனே பொழுது விடிஞ்சிருச்சு. நிஜமாவா சொல்றீங்க மேயர் அங்கிள்? என்ன இப்படி கேட்டுட்ட? ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா என் தலையில இடிமின்னல் வந்து விழட்டும். மேயர் சார், இப்படி கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இதை எப்பதான் விட போறீங்க? இந்த ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். இன்னைக்கு நான் என்னுடைய பேகம்க்கு இந்த தாஜ் மஹாலோட சேர்த்து இன்னொரு கிஃப்டையும் கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரியுமா? கிக்கோ சூப்பர் ஸ்பீடோவை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் இப்போ சூப்பர் ஸ்பீடோவை என்னுடைய பேகம்க்கு கிஃப்டா கொடுக்க போறேன். இல்ல, இது ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா இம்பாசிபிள். இம்பாசிபிளை விட அதிகமான இம்பாசிபிள், வெரி வெரி இம்பாசிபிள். கிக்கோ சூப்பர் ஸ்பீடோவை எப்பவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் சொல்றத நீங்க நம்புங்க. அவன் தான் எனக்கு இந்த சூப்பர் ஸ்பீடோவை கொடுத்திருக்கான். அதுக்கு பதிலா நான் அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதெல்லாம் சரி, கிக்கோ இப்ப எங்க இருக்கா? அவன் தன்னோட வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வாங்க, அதுக்குள்ள நம்ம கேக்க கட் பண்ணிட்டு பேகமுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க் யூ பாஷா. எனக்கு நீங்க கொடுத்த இந்த gift ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்டிப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. ஒட்டுமொத்தமா இங்க நடக்கிறது எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் போல இருக்கே. சூப்பர் ஸ்பீடோவும் டீஆக்டிவேட்ல இருக்கு. இல்லனா அவன் R7 மூலமா கிக்கோவை கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவான். இப்ப கிக்கோ இங்க வந்தாதான் இந்த விஷயமே கிளியர் ஆகும். பாட்ஷா அங்கிள் என்ன மயக்கமடைய வச்சுட்டாரு. ஆனா அவர் எதுக்காக அப்படி எல்லாம் செஞ்சாரு? வாயில வேற பிளாஸ்டர் ஒட்டிருக்காரு. இந்த நிலைமையில வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து கூட சூப்பர் ஸ்பீடோ கிட்ட உதவி கேட்க முடியாது. சூப்பர் ஸ்பீடோவை இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நானே கீழே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாகணும். ஆனா நான் இங்க இருந்து எப்படி வெளியில போவேன்? அது அங்க இருக்கு. 2 சிவப்பு கலர் கல்லும் அங்கதான் இருக்கு. பாஷா இதத்தான் பாம்பு வச்சு வெடிக்க சொன்னாரு. இந்த 2 கற்களும் வெடிச்சு செதறும் போது ஒட்டு மொத்தமா தாஜ்மஹால் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி செதறி போயிடும்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாஜ்மஹால் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு கீழே விழுந்துரும். எப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான் நான் போட்டு வச்சிருக்கேன். வாங்க பேகம், நான் உங்களுக்கு இன்னொரு gift கொடுக்கலாம்னு இருக்கேன். அடேங்கப்பா, இன்னொரு கிஃப்டா? அது எங்க இருக்கு? அதோ மேல இருக்கிற ரூம்ல தான். வாங்க போலாம். மேல கூட்டிட்டு போய் இந்த பேகமை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிடலாம். ஆனா பாஷா, இந்த கார் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல? இல்ல பேகம், இது வேற காரு. இத நான் பேக்கப்காக வச்சிருந்தேன். ஆக்டிவேட் சூப்பர் ஸ்பீடோ. பேகம் இப்போ பாட்ஷாவோட சேஃபா இல்ல. கிக்கு, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சூப்பர் ஸ்பீடோ, பாட்ஷாவோட நோக்கமே ரொம்ப தவறா இருக்கு. நான் அந்த ஆளை ஃபாலோ பண்றேன். அதுக்குள்ள நீ நம்ம ஆளுங்களை வெளியில கூட்டிட்டு போயிடு. ஹலோ ஜோக்கர், நீங்க கிக்கோவை பாத்துக்கோங்க. நான் இந்த பேகமை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கிக்கு, நான் உடனே மிசைல் அனுப்பி பாட்ஷாவோட வண்டியை டேமேஜ் பண்ணிட்டுமா? வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, அதால பேகமோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஃபார்முலா நம்பர் 77 அப்ளை பண்ணி பாட்ஷா தப்பிச்சு போகாம தடுத்து நிறுத்து. ஓகே கிக்கு, இனிஷியேட்டிவ் ஃபார்முலா நம்பர் 77. என்னாச்சு பாஷா? நீங்க எதுக்கு சூப்பர் ஸ்பீடோ கிக்கோவையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன, உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்காக அவங்களுக்கு வேற யாரோ கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. நான் இப்போ உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க கேபினை விட்டு வெளியில வந்துடாதீங்க. இப்போ நான் அவனுக்கு யாருங்கிறத காட்டுறேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஒரு கை பாத்துறேன். ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். கிக்கு, கார்ட்ஸோட இந்த டனல்ல வசமா சிக்கிக்கிட்டோம். இந்த இடம் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. என் பிரேக்ஸ் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா பாஷா, இப்ப எனக்கு யாரால ஆபத்து? என்னாலதான். பேகம், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ராஜ்யத்துல நான் வெறும் பேருக்கு தான் பாஷா. ஆனா நீ ஒரேடியா போய் சேர்ந்துட்டா நம்ம ராஜ்யத்துக்கு நான் தான் ஒரே ஒரு பாஷாவா இருப்பேன். இந்த ராஜா பாஷாவின் கட்டளை இது. நடக்க போவது பிக் பேங் பூம். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் ஃபார்முலா நம்பர் 56. ஓகே ப்ரோ.
கிக்கோ இந்த கார்ட்ஸ்ல ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. போற போக்க பார்த்தா இது என்ன டேமேஜ் பண்ணிடும் போல இருக்கு. டோன்ட் வெரி சூப்பர் ஸ்பீடோ. இப்ப நான் என்னோட அந்த ஸ்பெஷல் கீக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நல்ல மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்த பார்த்தல, இப்ப மாட்டிக்கிட்டியா? அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.